அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய முன்னேற்றங்கள் வளர்ச்சி பாதையில போதா, நம்மளுடைய முன்னேற்றமா இருக்கட்டும் இல்ல நம்ம வளர்ச்சி பாதையில போறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி பார்ப்போங்க? வளர்ச்சி பாதையில நம்ம செய்யற செயலும் நம்மளுடைய எண்ணமும் எப்பொழுதும் உறுதியா இருந்தா வளர்ச்சி பாதையில போகும். அது என்ன வளர்ச்சி அப்படின்னு நான் நிறுவனமா நடத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 10 லட்ச ரூபா நான் ஒரு நிறுவனம் நடத்துறேன். 10 லட்ச ரூபா நடத்துறவாரு 10 லட்ச ரூபா அதே வருஷத்துல சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அது வளர்ச்சியா? வளர்ச்சி கிடையாது. 10 லட்ச ரூபா சம்பாதிச்சவர் அது கூட ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிச்சார் அப்படின்னா அந்த நிறுவனத்திற்கு உண்டான ப்ராஃபிட் வளர்ச்சி 2 லட்சம். நான் தொழில்துறையில அப்படின்னும் பொழுது நான் 10 லட்ச ரூபா போட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எம்ப்ளாயி எடுத்துட்டு வந்தேன். நான் இந்த ப்ராடக்டை வாங்கினேன் அப்படின்றேன். அப்போ நான் 10 வருஷத்துல வந்திருக்கேன்னா என் கூட 50 எம்ப்ளாயி இருக்கிறாங்க. நான் 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றேன். அப்போ என் கூட இவ்வளவு தூரம் தொழில்துறையில் இருக்கிறாங்கன்னா அந்த நிறுவனத்திற்கு அது வளர்ச்சி. ஒரு எம்ப்ளாயியா உள்ளவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்? நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவா வந்தேன், ஒரு டெலிகாலரா வந்தேன் அப்படின்னா வேலை எல்லாருக்குமே அமையும். ஆனா வளர்ச்சி எல்லாருக்கும் அமையுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நான் ஒரு டெலிகாலரா வரேன், இல்ல நான் ஒரு பியூனா வரேன், இல்ல அது சின்ன வேலை கிடையாது, பெரிய வேலை தான் இருந்தாலும் ஒரு நிறுவனத்துல நீங்க ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் இருக்கு இல்லையா, நீங்க செட்டப்பா வரீங்க ஒரு நிறுவனத்திற்கு அப்படின்னா அதனுடைய என்ன விவரம் அப்படின்றது நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். நான் எக்ஸிக்யூட்டிவா வந்துட்டேன், ஓகே. எக்ஸிக்யூட்டிவ்ன்றது ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க, ஓகே சார் இந்த வேலை செய்யுங்க, ஓகே. அடுத்தது என்ன? அதுல எவ்வளவு கேட்டகரி இருக்கு? எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கேட்டகரி இருக்கு, ஒரு டீம் லீடர் இருக்கு, மேனேஜர் இருக்கு, ஒரு ஜிஎம் இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குதுனால் என்னால இது மட்டும்தான் போதும் அப்படின்னு நினைச்சா போதுன்ற மனம் பொண்ணு இருந்துவாங்க. அப்படி கிடையாது. நீங்க என்னவா இருந்து அந்த முன்னேற்றத்தை பாதையில எடுத்துட்டு போறீங்க. உங்களுடைய வளர்ச்சி எதை நோக்கி இருக்குது அப்படின்னால் என்னுடைய வளர்ச்சி நான் டீம் லீடர் ஆகும், மேனேஜர் ஆகும். அப்போ கடினமான வேலைகள் செஞ்சால் ஆயிடுமா? அப்படி கிடையாது. நீங்க ஸ்மார்ட்டான வேலையை முதல் செய்ய கத்துக்கணும். இன்னைக்கு ஒன்று தான் 2ன்னு சொல்லுவாங்க. நீங்க 200 போனாலும் 300 போனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ஒன்று தான். அது போல நிறுவனத்துல ஒரு வளர்ச்சியான பாதையில் செய்யணும்னா முதல் நீங்க யார், என்ன செய்ய போறீங்க, இந்த ரெண்டுமே நீங்க கத்துக்கணும். நீங்க நான் ஒரு பியூனா இருக்கேன், என்ன செய்ய போறேன், என் வேலையை செஞ்சுட்டேன், ஓகே. உடனே கம்பெனியில கூப்பிட்டு நின்று பாராட்டுறேன், இப்போ உன்னுடைய கடமை, உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய வேலையை நீ கரெக்டா செஞ்சுட்டப்பா, இந்த அடிஷ்னலா இந்த வேலை செய், ஓகே. நன்றி, வணக்கம்.